ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் மீன ராசியில் அவரும் குரு சனியுடைய நட்சத்திரத்தில் இப்படி பார்க்குற போது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கூடும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அரசாங்கத்தால் நன்மையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அல்லது எனக்கு அரசாங்கத்தால் காரியம் ஆக வேண்டியிருக்கு, இது வரைக்கும் நடக்கலை, லேட் ஆகிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு என்டர்பிரனராக அதாவது தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த வாரம் நீங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைவாய்ப்புகள் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் தான் உங்களுக்குரிய ஜாபுக்குரிய கிரகம். யாரெல்லாம் நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா கிடைக்கும், வேலையே நீங்கள் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த வாரமாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அது அமையும் அல்லது கிடைக்கும். இது அத்தனையுமே இருக்குது. சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையிலுமே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு எதிர்பாராத அத்தனை நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக நீங்கள் இந்த வாரம் பேச்சை குறைங்க, தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, எனக்கு வேலையில் நான் பெரிய லெவலில் ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லை. தொழிலால் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளும் நீங்களும் எதிலையாவது கலந்துக்குவீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.